ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேங்காய் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் ரெசிபி இருக்கும். இப்போ நம்ம வீடியோவில் எந்த மாதிரி செய்கிறோமோ அதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 15லேருந்து 20 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடக்கூடிய அளவுக்கு கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பர்ஃபி இருக்கும். வாங்க இப்போ தேங்காய் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 தேங்காவை எடுத்து நான் பார்த்தீங்கன்னா இப்போது மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம காய் துருவல், அதாவது கேரட்லாம் துருவும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி துருவியும் எடுத்துக்கலாம் தேங்காவை. ஆனால் பர்ஃபி பார்த்தீங்கன்னா சாப்பிட கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்காது. அந்த தேங்காய் துருவி எடுக்கும்போது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சாப்பிட நல்லா இருக்காது. அதுவே நீங்கள் மிக்சியில் தேங்காவை அரைச்சிட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பர்ஃபி சாப்பிட. நான் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற ப்ரௌன் கலரை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடிப்பிடிக்காத மாதிரி ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. நான் இப்போ நான்ஸ்டிக் கடாய் தான் எடுத்திருக்கேன். இந்த கடாயில் தேங்காவை பார்த்தீங்கன்னா அளந்து சேர்த்துக்க போகிறேன். ஒரு கப் எடுத்துக்கோங்க அளவுக்கு. நான் பார்த்தீங்கன்னா 250 மில்லி அளவுள்ள கப்பு தான் இப்போ நான் மெஷர்மெண்ட்டுக்காக எடுத்து வச்சுருக்கேன். மொத்தமாக 4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி டைட்டாக தேங்காவை அழுத்தியே நான் பார்த்தீங்கன்னா அளந்து சேர்த்துக்கிறேன். சர்க்கரை தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அளந்து சேர்க்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட். அதனால் நீங்கள் தேங்காவையும் கப்லேயே அளந்து சேர்த்துக்கோங்க. 4 கப் தேங்காவை அளந்து சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு மீடியம் ஃப்ளேம் அப்படி இல்லைனா லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் குக் பண்ணணும். தீ ஃபுல்லாகவே வைக்கக்கூடாது. தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு கொஞ்சம் ட்ரையாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பர்ஃபி செய்யும் போது நான் சொன்ன மாதிரி 15லேருந்து 20 நாள் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியும். கெட்டு போகாது. தேங்காயில் ஈரப்பதம் இருக்கிறதுனால நம்ம அப்படியே செய்யும் போது தேங்காய் பர்ஃபி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கெட்டுடும். நீங்கள் வறுக்காமல் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் வச்சு தான் நம்ம சாப்பிட முடியும். அதுக்கு மேலே வச்சு சாப்பிட முடியாது. பர்ஃபி பார்த்தீங்கன்னா கெட்டுடும். அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தினால சீக்கிரமாக கெட வாய்ப்பு இருக்குது. அதே இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நல்லா ட்ரையாக வறுத்துட்டு நீங்கள் செய்யும்போது ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு கொஞ்சம் கடாய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வறுத்துக்கிட்டேன். மீடியம் ஃப்ளேம் கூட வைக்கல. ஏன்னா நம்ம கண்டினியூஸாக நம்ம பார்த்து வறுத்துக்கிட்டே இருக்கணும். மீடியம்லலாம் வச்சோம்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கும்போது நல்லா பொறுமையாக நல்லா ட்ரையாக தீஞ்சு போகாமல் கலர் மாறாமல் வறுத்து எடுக்க முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இப்போது தேங்காவை வறுத்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வர வரைக்கும் வறுத்துக்கிட்டால் போதும், கரெக்டாக இருக்கும் பர்ஃபி செய்கிறதுக்கு. அதே மாதிரி நான் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வறுத்ததுனால கலரும் பார்த்தீங்கன்னா மாறவே இல்லை. பாருங்கள், தேங்காய் நல்லா வெள்ளையாகவே இருக்குது. பாருங்கள், தேங்காய் கொஞ்சம் நான் அதிகமாக எடுத்துருக்கிறதுனால கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 8 நிமிஷத்துக்கு ஆச்சு நான் இந்த தேங்காய் வறுத்து எடுக்கிறதுக்கு. நம்ம கொஞ்சமாக அளவு எடுத்தோம்னா சீக்கிரமாக வறுத்துக்கலாம். இப்போ நான் குறைஞ்சது ஒரு 8 நிமிஷமாவது நல்லா வறுத்து எடுத்துருப்பேன். நல்லா உதிரி உதிரியாக தேங்காவை வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடுறேன். சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்காக திரும்பவும் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் 3 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். 4 கப் தேங்காய் துருவலுக்கு 3 கப் அளவுக்கு சர்க்கரை எடுக்கும்பொழுது கரெக்டாக இருக்கும். நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் தான் இந்த பர்ஃபி எல்லாம் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக பர்ஃபி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப் தேங்காய் துருவலுக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது 250 மில்லி அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கிறதுனால பாகு பார்த்தீங்கன்னா டக்குன்னு சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிரும். ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு கூட இல்லை. நீங்கள் சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமாவே செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அப்பப்போ பாகு வந்துருச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டே இருங்க. கரெக்டாக ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம பாகை ரெடி பண்ணணும். கையில் இந்த மாதிரி பாகை அப்பப்போ எடுத்து தொட்டு பார்க்கும்போது ஒரு கம்பி மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் ஆகணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நான் பாகு ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி விரலில் பாகை தொடும்போது ஒரு கம்பி மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது. பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். ஒரு கம்பி பதம். ஒரு கம்பி பதத்துக்கு கரெக்டாக நீங்கள் பாகு ரெடி பண்ணும்போது தான் பர்ஃபி பீஸ் போட்டு நம்மளால் எடுக்க முடியும். ஒரு கம்பி பதம் வரத்துக்கு முன்னாடியே நம்ம எடுத்துட்டாலும் பீஸ் போட முடியாது. அதே மாதிரி ரொம்பவும் ஒரு கம்பி பதத்துக்கு மேலே நீங்கள் பாகை முருக விட்டுட்டாலும் பீஸ் போட முடியாது. உதிரி உதிரியாக பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிரும். பாகை எடுத்து நம்ம தொடும்பொழுது அழகாக இந்த மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் ஆகணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த பாகை மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ நான் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்க போகிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். வறுத்து எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் இருக்குது பாருங்கள், அதை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை இதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் கெட்டியாக குக் ஆகிட்டு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இப்போ பார்க்க ரொம்ப இலக்கமாக இருக்கும் பாருங்கள். நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். அந்த சர்க்கரை பாகெல்லாம் கொஞ்சம் இலக்கமாக இருக்கிறது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு வரணும் கெட்டியாக.
அப்போ தான் பீஸ் போட கரெக்டாக இருக்கும். இது கூடவே நெய் வந்து சேர்த்துக்க போகிறேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தாலும் நெய் கூட கொஞ்சம் லைட்டாக சேர்த்துட்டு பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதுக்கேற்றது போல் நெய் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கிறேன். நம்ம பர்ஃபி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரேவை வந்து எடுத்துக்கோங்க. ட்ரேவை முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுறதுனால இன்னொரு பக்கம் சைடில் வந்து நான் ட்ரேவை ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கிட்டு அதில் நெய் சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக தடவி வச்சுக்கலாம். தேங்காய் வந்து ரெடி ஆனதுமே இதில் டக்குன்னு கொட்டி நம்ம வந்து செட் பண்ணிடணும். அப்போ தான் பீஸ் போட கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு. ஆனால் இன்னும் நல்லா கெட்டியான பதத்துக்கு வரணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேயில் கொட்டி பீஸ் போட கரெக்டாக இருக்கும். இப்போ கடைசியாக இது கூட வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மொத்தமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்து செய்கிறேன். இன்னும் நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் கூட நம்ம குக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பதம் கூட ஓகே தான். ஆனால் ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது. இந்த ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப இலக்கமாக இருந்தால் பீஸ் போட முடியாது. கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். நல்லா கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் குக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ட்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கரண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியாக கொட்டக்கூடாது. நல்லா இந்த மாதிரி அள்ளி சேர்க்குற மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்பூன் வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன். ஸ்பூன் பின்னாடி கொஞ்சம் நெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஒட்டாமல் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஆறணும். அதாவது ரொம்பவும் சூடு ஆற வச்சிடாதீங்க. கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும் போதே நம்ம கட் பண்ணும்போது தான் பீஸ் போட முடியும். இல்லைன்னா ரொம்ப கெட்டியாகிடும். அப்போ கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு சூடு ஆறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு இப்போ சூடு ஆறி வந்துருச்சு. பர்ஃபி கொஞ்சம் கெட்டியான பதத்துலையும் இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நீங்கள் பீஸ் போடும்போது ஈஸியாக இருக்கும் கத்தி வச்சு கட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. லைட்டாக இது போல் கத்தியை வச்சு நம்ம பீஸ் போட்டு வச்சாச்சு. இப்போ நல்லா சூடாகட்டும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஃபுல்லாக சூடு குறைஞ்சிட்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு வரும். அப்போ நம்ம எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும், பீஸ் உடையாமல் எடுக்க முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு நல்லா நான் சூடு ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ எடுக்கும்பொழுது உடையாமல் இந்த பீஸ் வந்து நமக்கு கிடைக்கும். முதல்ல ஓரமாக இருக்கிற ஒரு பீஸ் எடுத்துட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் எல்லா பீஸையும் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி ஓரங்களையும் கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது இந்த ஓரத்தில் கட் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த மாதிரி ஃபுல்லாக சைட்லேயும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்துடும். சூப்பராக நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். உடையாமல் தூள் தூளாக ஆகாமல் கரெக்டாக பீஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பாகு வந்து ரொம்பவே முக்கியம். ஒரு கம்பி பதத்துக்கு கரெக்டாக எடுங்க. அதுக்கு கீழேயும் நம்ம எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு கம்பி பதத்தை தாண்டியும் பாகு முருகக்கூடாது. கரெக்டாக ஒரு கம்பி பதம் நீங்கள் பார்த்து எடுத்துட்டிங்கன்னா போதும். ரொம்ப பர்ஃபெக்டாக பர்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். கடையில் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து இருக்காது. நம்ம வீட்டில் செய்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெய் எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால சாப்பிடவே அவ்வளோ நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி தேங்காயெல்லாம் நல்லா வறுத்துட்டு கரெக்டாக ஒரு கம்பி பதம் பாகு எடுத்துட்டு நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா ட்ரேயில் மாற்றி நம்ம செட் பண்ணி கட் பண்ணி எடுத்து கொடுக்கும்போது சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 10 நாள் இல்லை 15 நாள் 20 நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். கெட்டு போகாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த தேங்காயோடைய ஈரப்பதம் போயிடுச்சுனாலே போதும், எத்தனை நாள் வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். தேங்காய் பர்ஃபி அவ்வளோ நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வரக்கூடிய தீபாவளிக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். சாப்பிட்டு எல்லாரும் சூப்பராக இருக்குது, இதே மாதிரி வேணும், எப்படி செய்யறதுன்னு உங்ககிட்ட கேட்பாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.